அருளை பெற்றிருக்கோம். இல்லாட்டி எல்லாம் திருவாசகத்திலிருந்து ஓத முடியுமா, கேட்க முடியுமா? எத்தனையோ மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் எப்படின்னு ஓரளவு நம்ம பெற்றிருக்கணும். இருந்தாலும் தன்னுடைய துன்பம் நீங்குகிறதா? இல்லை. முழுமையாக பற்றணும். இன்னும் முழுமையாக பற்றலை. அப்படிதான் அவர் சொல்கிறார். அருள் பெற்றும் துன்பத்தில் என்ற பிள்ளைகளேனை அப்படி இருக்கக்கூடிய என்னை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயோ என்று கேட்க, விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய். அருமையான கருத்து. பெருமான் எங்கு பார்த்தாலும் இருக்கிறான். நாம் அவனை விரும்பாமல், நாம் அவனை அழைக்காமல் அவன் நம்ம உள்ளே வரமாட்டான். அவனுக்கு ஆற்றல் உண்டு. நம் உள்ளே வந்து உட்காருகின்ற ஆற்றல் அவனுக்கு உண்டு என்றாலும் செய்ய மாட்டான். ஏன்னா நாம விரும்பலாம் வரமாட்டான். அனுமதியின்றி உள்ளே நுழையாதே என்பதுதான் அவனுடைய கருத்து. இருக்கிறான், வெளிப்பட மாட்டான். இருக்கலாம், அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான். அதுல மாற்றமே கிடையாது. வெளிப்படுவானா? நமக்கு தகுதி இருந்தாலும் வெளிப்படும். நாம விரும்பினாதான் வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்பட மாட்டோம். இப்படி எத்தனையோ கோயில்கள் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும். இப்போ கருத்து சொல்றாங்க, கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்பதான் பெருமான் எழுந்துருவாங்க. இது வந்து ஒரு தவறான கருத்து. வழிபாடு பண்ண பண்ண பெருமான் எழுந்துடும். அது எந்த கோயிலாக, பழைய கோயிலோ புதிய கோயிலோ அல்லது கும்பாபிஷேகம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அப்படி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே வழிபாடு பண்ண 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 பெருமானுடைய அருள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் என்ன பேர்? இப்போ இந்த கோபுரத்துக்கு நேராக தெருவுக்கு என்ன பேர்? அது அந்த பேர் எப்படி வந்தது? சன்னதிங்கிற பேர் எப்படி வந்தது? சாமி நேராக இருக்கிறதுனால. அதாவது வேற ஒன்று இல்லைங்களா, உள்ள போய் பெருமான வழிபாடு பண்ண 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 அந்த அந்த சிவலிங்க கல் இருக்குல்ல, அல்லது திருமேனி இருக்கு, அந்த திருமையிலிருந்து அருள் வெளியில வரும். இது நுட்பமான செய்தெல்லாம் உணரத்தான் முடியும், பார்க்கலாம் முடியாது. அது வெளியில வரும். அப்படி நிறைய பேர் வழிபாடு பண்ண 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 அருள் வெளியில வந்துகிட்டே இருக்குதா. அது என்ன, அது வீச்சு, அந்த அருள் வீச்சு இருக்கும். இப்போ பழைய காலத்தெல்லாம் மக்களுக்கு வேலையே பெருமான வழிபாடு பண்றது தான். வழிபாடு கூட்டமாக வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் சம்பந்த தேவரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை அவர் சொல்லுவார். மக்கள் எல்லாம் கூட்டமாக வழிபாடு பண்ணுறாங்கிற கருத்தெல்லாம் சம்பந்த தேவராக அப்பர் சொல்கிறார். அந்த மாதிரி வழிபாடு பண்ண பண்ண அந்த அருள் வீச்சு வெளியில் வரும். எவ்வளவு தூரம் வெளியில் வருகிறதோ அதற்கு பெயர் சாநித்தியம். ஏனெனில் இது வர சொல்லு. சாநித்தியம் என்பது அருள் என்ற தமிழ் சொல்லுக்குரிய வடச்சொல். சாநித்தியம் எவ்வளவு தூரம் வெளியில் வருதோ அந்த இடத்துக்கு என்ன பேர்? சந்நிதின்னு பேர். இன்னைக்கு வருமா? இன்னைக்கு வருமா? பாருங்க எத்தனை கடைகள். கோபுர வாசப்படியில் ஆரம்பித்தா பஸ் ஸ்டாப் வரைக்கும் வியாபாரம். வியாபார உணர்வு உடைய மக்களுக்கு பெருமானுடைய திருவுருள் வீச்சு எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது. அவனும் ஏமாந்த ஆள் இல்லை. நீங்க 1000 கோயில் கட்டலாம், 1000 வழிபாடு பூஜை முறைகளை பண்ணலாம், திருவிழா நடத்தலாம். அதனாலலாம் அவனுடைய அருள் வெளியில் வராது. உண்மையாகவே அவனை பற்ற 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 தான் அந்த அருள் வெளியில் வரும். அந்த வகையில தான் நம்ம இந்த கருத்தை எடுக்கணும். அப்ப என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய். என்ன அருமையான கருத்து இதெல்லாம். நீங்க சும்மா கையெடுத்து கும்பிட்டா உள்ள வந்துடுவாங்க. இதெல்லாம் இப்போ பல பேர் தப்பு சொல்லிடுங்க. நீங்க கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். இந்த யாருக்கு கதை விடுறீங்க? நிறைய பேர் இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிறான். அந்த கும்பாபிஷேக தண்ணி எடுத்து தெளிச்சு மேலப்பட்டு அப்படியே எல்லாமே மாறி போச்சுங்கிறான். ஒன்றும் வரணும், ஏமாத்துற வேலை. அல்லது நம்ம அதை நினைத்து கொள்ளுங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நான் என்ன பொறுத்தவரை கும்பாபிஷேகம் போகவே மாட்டேன். என்னன்னா, பெரிய கூட்டத்தில் பண்ண திருவள்ளுவர் வெளிப்பாடு இருக்காது. கூட்டத்தில் போய் வழிபாடு பண்ணவே கூடாது. அது என்னுடைய கருத்து. சரியாக இருக்கலாம், தவறாக இருக்காது. நான் என் பிரதோஷத்துக்கு நான் போக மாட்டேன். என் பிரதோஷத்துக்கு வராலும் மற்றவர்கள் வரக்கூடாது. அது என்ன பழக்கம்? அது பிரதோஷத்துக்கு மட்டும் போகிறதுங்கிறது. இதெல்லாம் நம்ம உணரணும் தான். ஏன்னா இதெல்லாம் இப்படி காலப்போக்கில் இந்த சடங்கு பூனை கதையை புதிய கட்ட கதையாக மாறிடும். எல்லாமே பிரதோஷத்துக்கு போனால் மோட்சம் கிடைக்கணும், நல்லது ஆகிடும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். இதெல்லாம் தப்பு. யார் சொன்னாலும் தப்பு. இப்படி தப்பு பூனை கதை தான். தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போய் பெருமானை கண்ணார கண்டு மனசால அவனை நினைந்து இச்சையினால் அவனை பற்றினால்தான் அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். வேற வகையில் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதுதான் உறுதி. உங்களை ஏமாற்றுகிறார். எல்லாமே ஏறக்குறைய திருக்கோயில்கள் எல்லாம் வணிக நிலையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க இப்போ உள்ள போனீங்கன்னா கூட சீக்கிரம் போனோம்னா 20 ரூபாய், 100 ரூபாய். பெருமாள் காசு கொடுத்தா பெருமானை பார்க்கலாம். பெருமானே கிடையாது. அதிகமாக இதெல்லாம் நம்ம உணர்வது இல்லை. எல்லாமே வணிகமயமாக
வேறு விதமாக மாறிக்கிறது, திருவருளாக மாறவே இல்லை. அந்த வகையில தான் இந்த வார்த்தையெல்லாம் அருமையான வரும். விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய். நீங்க அவனை விரும்ப ஆரம்பிச்சா உங்களுக்கு அவன் வந்து காட்சி கொடுப்பான். எப்படி குருவை தேடிக்கொண்டு போக வேண்டாம், அதில் கடவுள் கூட தேடிக்கொண்டு போக வேண்டாம். உள்ளுக்குள்ளாக அவனை நினைக்க அவனே எதிர வந்து காட்சி கொடுப்பான். விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோசம் மங்கை கரசே கள்ளத்துளேற்கு அருளாய் கழியாத கலியனக்கே என்று வேணும். கள்ளத்து உலேற்கு அப்படிங்கிறார். அப்ப என்ன மறைந்திருத்தல் அல்ல, அருளாய் கழியாத கலியனக்கேங்கிற. கழியாத களி என்பதற்கு எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்னா, கல்லுண்டால் களி வரும். அது பழைய இதில் கல்லுண்டு கழித்தல் அப்படின்னு பேர். கல்லிலிருந்து அந்த சொல்ல கழித்தல். அப்போ மது குடிச்சா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இப்போ ஒரே மயக்கமா இருக்கும், தன்னை மறந்த இது சொல்லல. உண்மையான கல் குடிச்சோம்னா எப்படி இருக்கும்? பெரும் மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளார ஏற்படும், உடல் மகிழ்ச்சி ஏற்படும். அது பேர் கழிப்புன்னு பேர், இல்லை கழிப்பு என்று பேர். அது இந்த கழியாத களி எனக்கேன்னா இதுவரை நாம் அனுபவித்து அறியாத ஒரு இன்பம் நமக்கு கிடைக்குங்கிற. நாம அனுபவிக்கிற இன்பம்லாம் 5 பொறி இன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இறைவனுடைய அருள் இன்பம் என்பது 5 பொறி இன்பங்களுக்கு அப்பாற்பட்டது, அதை தாண்டியது. அதாவது அருளாய் கழியாத கலியனக்கேங்கிற. கள்ளத்து உலேற்கு. அதாவது இதுல இன்னொரு பொருள் சொல்லலாம், நான் கள்ளத்தரத்தில் இருக்கிறேன். அப்படியே கள்ளத்தரத்தில் இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய கழியாத கலியை பேர் இன்பத்தை எனக்கு அருளாய் என்று விண்ணப்பிக்கிறேன். அதை எடுத்து 5வது வார்த்தை. 5வது களிவந்த சிந்தையோடு உன் கடகண்டும் கலந்து அருளை வெளிவந்தியிலேனே விடுதி கண்டாய். அந்த களிவந்த சிந்தை, அதாவது இறைவனை நினைத்தால் அவ்வளவு இன்பம். அந்த இன்பத்தோடு உன் கடல் கண்டும் உன்னுடைய திருவடியை ஏன்னா அவர் கண்டிருக்கிற கடல் கண்டும் கலந்து அருளை அவன் வருகிறான், கலந்து அருளுவதற்கு வருகிறான். ஆனால் வெளிவந்தியிலேனே நான் என்ன பண்ணேன், உலகியை விட்டு வெளியில வராமல் இருக்கிறேன். உலகியை விட்டு வெளியில வந்ததுன்னா கலக்க முடியும், அப்படி வராமல் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற என்னை விட்டுகின்றாய், விட்டு விடுவாயோ விட்டுடாதுங்கிற. மெய் சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோசம் அன்னை கரசே. அருமையான மெய்ச்சுடர் அப்படிங்கிற. இப்ப தீபம் எத்தீங்கன்னா சுடர் வரும், இதெல்லாம் செயற்கை சுடர். இப்ப மெய்ச்சுடர் உண்மையான சுடர் எதுன்னா 2 தான், இல்லைன்னா 3. என்ன 3? சூரிய சந்திர நெருப்பு. இந்த 3மே இயற்கை. அந்த பொருள்களுக்கு இவன் தான் ஒளியை தருகிறாங்கிற. அதை சொல்ற. அதாவது மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல். இந்த இந்த ஒரு வரியினுடைய விளக்கத்தை நீங்க பார்க்கணும்னா வள்ளல் பெருமானுடைய இந்த கடைசி 6ஆம் திருமுறையில் முக்கியமான பகுதி என்ன? முக்கியமான பெரும்பகுதி அருட்பெருஞ்சோதி அகவல் சொல்றாரு. அவாடுக்கு வரி ஏற்கனவே 100 வரிகள்ல பாருங்க. எப்படி தன்னுடைய திருவடியினால இந்த 5 பூதங்களுக்கு ஆற்றலை வழங்குகிறான் என்று பாருங்க. அதெல்லாம் பொருள் வழங்கியுள்ளது அவ்வளவு எளிதல்ல, மிக நுட்பமான செய்திகள். மெய்ச்சொல் எல்லாம் மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலிருந்தான் வள்ளல் பெருமான் நிறைய செய்திகள் எடுத்திருக்கிறார். அதில் இதுவும் ஒரு செய்தி. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோசம் அங்கை கரசே எழிவந்த எந்தைகிறான் என்னை ஆளுடை என் அப்பனே எழிவந்த எந்தைகிறான் அப்படிங்கிற. அதாவது பெருமான் உள்ளபடியே இப்ப நம்ம பலமுறை சொன்னதெல்லாம் அவனை அடைவது எளிதல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான், எளிவந்த பிரானாக இருக்க. யாருக்கு? மாணிக்கவாசகர் போன்றவர்களுக்கு அவன் எளிதில் காட்சி கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த தகுதியை நாம பெறணும். அவன் ரொம்ப ரொம்ப எளியவன். அதில் பெரிய உண்மை என்னன்னா சுந்தரர் தான் அதை சொல்கிறார். சுந்தரர் இறைவனுக்கு தொண்டர், உண்மையான தொண்டர். அவன் உண்மையான தொண்டருக்கு பெருமான் தொண்டருக்கு தொண்டு செய்யவா. அதுதான் இறைவனுடைய எளிமை. இப்போ சுந்தரருக்கு அவருடைய மனைவி யாரு? சங்கிரி திருவொற்றியூர், பறவை திருவாரூர். பறவைக்கும் இவருக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல். உள்ள விட மாட்டேங்கிறா, கதவை திறக்க மாட்டேங்கிறா. இல்லையா, வெளியில் போயிட்டு வந்தாரு, உள்ளே திறக்க மாட்டேங்கிறா. உடனே பெருமானு திறக்க மாட்டேங்கிறா, நீ போய் சமாதானம் பண்ணு. இவர் முதல்ல போனார், கதவை திறக்கலை. உள்ளே இருந்து அந்த அம்மா பேச அமைச்சேன்னு வெளியிலப்பா நான் போய் கேட்டேன், அவன் திறக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் தெரியாது, நீ பண்ணித்தான் ஆகணும், போ. 2வது முறைப்பா அவன் தொண்டருக்கு தொண்டரா இல்லையா? அவ்வளவு எளிவந்த பேர். இப்போ நமக்கு மட்டும் தான் கேட்போம். நாம் உண்மையான அன்பில் இருந்தோம்னா
நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அவனே வந்து நீக்கி போச்சு, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அனுபவம் என்பது நமக்கு வேறு, அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சொல்கிறார், எளிவந்த எந்தை பேரால் என்னை ஆளுடை என் அப்பனே என்று பேசுகிறார். 6வது பாட்டு, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று இட்டு அடைந்த இன்றைக்கு முக்கியமான சூழ்நிலைப்படுத்தான். யாரை பார்த்தாலும் பயமா இருக்குது, யாரையும் நம்ப முடியல. நல்லவனா கெட்டவனா எப்ப தெரியும்? பார்த்தா தெரியும், பார்த்த தெரியுமே தவிர பார்த்தா தெரியும். அனுபவத்துலதான் தெரியும். ஒரே அச்சமாக இருக்கிறது. நாங்கள் ஆளுகின்றவர்களை பார்த்தா அச்சமா இருக்கு, யாரை பார்த்தாலும் அச்சமாக இருக்கிறது, யாரையுமே நம்ப முடியல. நீங்க பேப்பர் வர செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. கணவன் மனைவியை கொலை பண்றான், மனைவியை கணவன் கொலை பண்றான். இது யாரைத்தான் நம்புறது சார்? கணவன் மனைவியே நம்ப முடியும், நான் ஒருத்தர் நம்ப முடியலன்னா வேற யாரை நம்புறது? அவ்வளவு நிலை இருக்கிறது, அவ்வளவு அச்சத்திற்குரிய நிலை இருக்கிறது. அல்லது சொல்கிறார், அஞ்சல் என்பவர் இன்றி நின்று. பயப்படாதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா. பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லையே. அப்படி ஒரு நிலை நடக்கணும். அதனால அழைந்தேன், நான் அப்படியே தளர்ந்து போய் நிற்கிறேன்ப்பா. அதெல்லாம் நீ என்ன பண்ண, என்னை பயப்படாதுன்னு எனக்கு சொல்லுங்க. மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய், மின்னலை போன்று ஒளி உடைய பெருமானே, எனக்கும் நீ அஞ்சாதே என்று சொல்லி என்னை நீ தேக்கணும். அந்த நிலையில தான் நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு என்னை விட்டுடாத அப்படிங்கிற. ஓமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தரகோஷம் உன்னை கிடைச்சே. ஓமிக்கின் ரொம்ப அருமையான கருத்து இதெல்லாம். பெருமானுக்கு நிகர் யாரு? பெருமான் தான், வேற யாரு? ஏகாமரநாதருக்கு நிகர் யாருன்னு கேட்டா வேற யாரும் சொல்ல முடியாது, வேற யாரும் அப்படி இல்லை. அவ்வளவுதான், அவன் தான் ஒப்பற்றவன், அவனால தான் இறைவராக இருக்க முடியும். இப்போ எனக்கு நிகர் யாருன்னு எத்தனையோ பேர் சொல்லலாம். இப்போ நான் பேசுற மாதிரி எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சார் உங்களை மாதிரி இன்னொருத்தர் பேசுறாரு, சொல்லலாம். ஆனா பெருமாள் மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. எனவேதான் ஓமிக்கு ஓமி சொல்வதற்கு என்றால், நீயே உன்னை ஒப்பாய், உனக்கு உன்னைத்தான் ஒப்பிட வேண்டும். மண்ணும் உத்தரகோஷம் அங்கைக்கரசே, அன்னை ஒப்பாய், எனக்கு தாய் போன்றவன். எனக்கு அத்தன் ஒப்பாய், அத்தன்னா தந்தைன்னு, அச்சன்னு பேர். இன்னைக்கு மலையாளத்தில் அந்த சொல்ல பயன்படுத்துறான். அச்சன்னா தந்தை, எனக்கு அப்பனாக இருக்கிறாய், அம்மையாக இருக்கிறாய், என் அரும்பொருளே, எனக்கு அரிய பொருளே என்று விളിக்கிறார். அதை எடுத்து 7வது பாட்டு, பொருளே தமிழ்